ஹலோ நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரை. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 17. ஏதோ சித்ரம்மை பிடித்தவன போல அமுதாவையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் வெற்றி. அவனுக்கு இந்த சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவன் மனதில் இருந்த ஒரே எண்ணம், ஏற்கனவே இவன் நல்லா அழகா இருக்கா, படிச்சிருக்கா, இவளுக்கும் எனக்கும் பொருத்தமா இருக்காதுன்னு யோசிச்சு யோசிச்சு நான் டெய்லியும் செத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இவ ஹீரோயினா வேற ஆகிட்டா என்னால எப்படி இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்பது மட்டும்தான். அவனது தோள்களை பிடித்து உலுக்கிய அமுதா, என்னமாமா டீப்பா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? டைம் ஆச்சு, வீட்டுக்கு போலாம். என் ட்ரெஸ் வேற இன்னும் சரியா காயல, எனக்கு அடிக்கிற காத்துக்கு குளிருது என்று சொல்ல, அப்போதுதான் இன்னும் ஈரமாக இருந்த அவளது ஆடை அவளது உடலை ஒட்டி கொண்டிருப்பதை கவனித்த வெற்றி உடனே அவன் பட்டாப்பட்டி ட்ரௌசர் அணிந்திருக்கும் தைரியத்தில் தனது வேட்டியை கலட்டி அவள் மீது போர்த்தினான். அதை பார்த்த கலைச்செல்விக்கு சற்று வருத்தமாக இருந்தாலும் வெளியில் தன் முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டு, முல்லைக்கு தேர் கொடுத்தா பாரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீ ஒன்ற மாமா மகளுக்கு வேட்டிய கலட்டி தானமன்றியா என்று கிண்டலாக கேட்க, தன் மனதில் எதையெதையோ யோசித்துக் கொண்டு அமுதா தன் கையை விட்டு சென்று விடுவாளோ என்ற வேதனையில் இருந்த வெற்றி தன்னை அறியாமல் அமுதாவின் கண்களை பார்த்து, நான் அமுதாவுக்காக என் உசுர கூட கொடுப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயமா என்று கேட்க, கலையின் கண்கள் கலங்கிவிட்டது. அதை யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்ட கலை, ஓ உசுறுதானே, நீ அதை யாருக்கு வேணாலும் தூக்கி கொடு, உன்னை யாரு வேணான்னு சொன்னா? எங்க வீட்ல இருந்து கால் பண்ணி எப்ப வருவேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளம்புற எண்ணம் இருக்கா இல்லையா உனக்கு என்று கேட்டாள். நேரம் ஆகிடுச்சு, வாங்க கிளம்பலாம். இதுக்கு மேல வாய்க்கா வரப்பு பக்கம் எல்லாம் போனா பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கும் என்ற வெற்றி அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அவனது பைக் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்திற்கு சென்றான். ஆனால் இப்போது அமுதா வெற்றியின் அருகே பைக்கில் ஏறி அமர்வதற்குள் முந்திக் கொண்ட கலைச்செல்வி அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட அமுதா அவள் பின்னே அமர்ந்தாள். தேவையில்லாமல் கலையிடம் இதற்காக சண்டை போட்டு நேரத்தை கடத்த வேண்டாம் என்று நினைத்த வெற்றி தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பி விட்டான். இப்போது அவன் சைடு மிரரில் பார்க்க அதில் அமுதாவின் முகம் அரைகுறையாக தெரிய, கலைச்செல்வியின் முகம் முழுவதாக தெரிந்தது. ஆனால் இப்போது இரவு நேரம் என்பதால் ஏற்கனவே கருப்பாக இருக்கும் கலைச்செல்வியின் முகம் அந்த இருளில் அரைகுறையாகத்தான் தெரிந்தது. அதனால் முகம் சுளித்த வெற்றி, இந்த கருவாச்சி எப்ப பார்த்தாலும் எனக்கு அமுதாக்கும் நடுவுல வந்துடுறான், எப்படியாவது எதையாவது பண்ணி இதுங்க ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணி விடணும் என்று நினைத்து கொண்டான். செல்லும் வழியில் கலைச்செல்வியை இறக்கி விட்டு அமுதாவை அழைத்து கொண்டு தனது மாமா வீட்டிற்கு சென்றான் வெற்றி. அங்கே அனைவரும் இரவு உணவு சாப்பிடுவதற்காக தயாராக தரையில் அமர்ந்திருக்க, அவர்களின் முன்னே அன்னபூரணி இலையை போட்டு கொண்டிருந்தாள். அமுதா வெற்றியுடன் வருவதை கவனித்த மணிகண்டன், ஏதா சினிமா ஷூட்டிங் இருந்தாலும் ஒரு நேரங்காலம் வேணாமா? அவனுங்க டிராமாக்காரனுங்க, நேரங்கால தெரியாம நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு நீ பொழுது போறது தெரியாம அங்கேயே கடந்து அதை பாத்துக்கிட்டு இருப்பியா என்ன கேட்க, அமுதா வெற்றியை பார்த்தாள். அதனால் இப்போ இருந்தே நான் எல்லாத்தையும் சமாளிக்கணுமா? இந்த பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் நான் என்னென்னலாம் குட்டிக்காரன் அடிக்க வேண்டியது இருக்கோ என்று நினைத்த வெற்றி, அது ஒண்ணு இல்ல மாமா, அந்த பிரசிடென்ட் மவ அபிநயா இருக்கல்ல, பிள்ளைதான் அந்த படத்துல நடிக்க போகுதுல்ல, அவளுக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு கூட்டிட்டு போய் அமுதாவை அவ பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாலாம். நாங்க கிளம்ப லேட் ஆகிடுச்சு என்று சொல்லி சமாளித்தான். நான் லேட்டா வந்ததுக்கு என் அண்ணன் கிட்ட இப்படி போய் சொல்லி சமாளிக்க வேண்டியது இருக்கே. நாளைக்கு விஜய் சார் வந்து பேசினா இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்களோ? இந்த வெற்றியதான் நான் நம்பி இருக்கேன், இவனும் அந்த கடவுளும் தான் என்னை காப்பாத்தணும் என்று நினைத்த அமுதா, சரிங்க அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் கை கழுவிட்டு வரேன், நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் என்ற அமுதா வெற்றியை பார்த்து, நீ வா மாமா என்று சொல்ல, குட்டி போட்ட பூனை போல அவள் பின்னே சென்றான் வெற்றி. சில நிமிடங்களுக்கு பின் அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர் அறைக்கு சென்றுவிட, தனது அறையில் விட்டத்தை பார்த்து படுத்திருந்த அமுதா தூக்கமின்றி தவித்தாள். நாளை என்ன நடக்கும் என்று யோசித்து அந்த பயத்திலேயே இருந்தவளுக்கு திடீரென விஜயின் ஞாபகம் வந்தது. அவன் அவளை கண்டதும் கட்டி அணைத்ததும் அவளை அழகாக இருப்பதாக அவன் சொன்னதும் என்று அனைத்தும் நினைத்து வெக்கப்பட்டாள் அமுதா. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கனவுல கூட நினைச்சதில்ல. அந்த கடவுளா பார்த்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கும் போது
அதை எதுக்காகவும் நான் இழந்துடக்கூடாது என்று நினைத்து உறுதியாக இருந்தவள் அப்படியே தன் கண்களை மூடினாள். காலை பொழுது அழகாக விடிந்தது. விஜய் வரும்போது நடக்க இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக வெற்றி தன் வீட்டிற்கு செல்லாமல் அமுதாவின் வீட்டிலேயே தங்கியிருந்தான். காலையில் நேரமாக எழுந்து குளித்து கிளம்பிய அமுதா, அந்த விஜய் சாரும் டைரக்டர் சாரும் எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியலையே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணனுங்க 2 பேரும் கிளம்பி வெளியே போயிடுவானுங்களே என்று நினைத்து வாசலை பார்த்தபடி ஒரு சேரை எடுத்து போட்டு அமர்ந்திருந்தாள். அவள் எதிர்பார்த்ததை போல திடீரென அவர்களது வீட்டு வாசலின் முன்னே 4-5 காஸ்ட்லியான கார்கள் வந்து நின்றன. இதுவரை அவர்கள் எப்போது வருவார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்த அமுதா அதை பார்த்தவுடன், ஐயோ பூச்சு வந்துட்டாங்க என்று நினைத்து பயந்தவள் கார் வரும் சத்தத்தை கேட்டு வெற்றி வாசலை நோக்கி செல்ல, விஜயின் பாடி கார்ட்ஸ்கள் கையில் பெரிய பெரிய துப்பாக்கிகளுடன் அந்த கார்களில் இருந்து இறங்க, அதில் இருந்த ஒரு காரில் இருந்து விஜய் டைரக்டர் ஸ்ரீகாந்துடன் கீழே இறங்கினான். அதனால் அந்த இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் என்ன நம்ம வீட்டு வாசல்ல கார் வந்து நிக்குது, இங்க யார் கார்ல வர போறாங்க என்று நினைத்து வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் வெளியில் வந்தவர்கள். அவர்களுக்கு ஸ்ரீகாந்த் யார் என்று தெரியவில்லை. ஆனால் விஜயை பார்த்தவுடனே அடையாளம் கண்டுகொண்டு, இவர் பெரிய சினிமா நடிகர் தானே, இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராரு, நம்ம ஏதாவது கனவுதான் காண்கிறோமா என்று நினைத்து நம்ப முடியாமல் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது மணிகண்டன் தன் அருகில் நின்ற வெற்றியிடம், இவர் படத்துல நடிக்கிற விஜய் தானே, இவரு நம்ம வீட்டுக்கு வராரா, இது நிஜமா நடக்குதா இல்ல என் கண்ணு மட்டும்தான் இப்படி தெரியுதா என்று கேட்க, அவர் நிஜமாதான் வராருமாமா என்றான் வெற்றி. அவன் குரலை கேட்ட பின்புதான் அனைவரும் தாங்கள் மட்டும் இந்த பிரம்மையில் இருக்கவில்லை, இது உண்மைதான் என்று நினைத்து அதிர்ந்தார்கள். இது கிராமம் என்பதால் அனைவரிடமும் சற்று மரியாதையுடன் நடந்து கொண்டால்தான் வேலையாகும் என்று நினைத்த விஜய் அமுதாவின் அண்ணனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, வணக்கம் சார் என்றபடி அவர்களது வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் தன் ஆட்களுடன் உள்ளே செல்ல செல்ல வாசலில் நின்று அவர்கள் அனைவரும் பின்னே செல்ல தொடங்கினார்கள். உள்ளே சென்று அமுதாவின் வீட்டை சுற்றி பார்த்த விஜய், பரவாயில்ல, பழைய காலத்து வீடா இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, நீங்க நல்லா மெயின்டைன் பண்றீங்க மிஸ்டர் மணிகண்டன் என்றான். அதனால் அதிர்ந்த மணி, என் பேரு மணிகண்டன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்கன்னு என்னால நம்பவே முடியல என்றான். தானாக ஒரு சேர் எடுத்து போட்டு நடு வீட்டில் அமர்ந்த விஜய், எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வேண்டியிருக்கு, அதான் மத்தவங்களை மட்டும் அனுப்புனா சரியா இருக்காதுன்னு நானே நேர்ல கிளம்பி வந்திருக்கேன் என்றான். அவனது வாயிலிருந்து இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாக வர அமுதாவின் இதயம் படபடவென துடிக்க தொடங்கியது. காதல் மலரும்.